ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுய இன்பம் செய்பவர்களுக்கு தேவையான ஃபுட் சப்ளிமெண்ட் என்ன, அவர்கள் உடம்புக்கு தேவையான நரிஷ்மெண்ட் எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் அடுத்த ஆளுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு நிகழ்ச்சியை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவி பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக மனிதன் வந்து ஒரு சமுதாய விலங்கு. எல்லாருக்கும் எல்லாருமே எப்போதும் கிடைக்கிறது வந்து கிடையாது. ஈக்குவாலிட்டி வந்து இந்த இதில் வந்து கிடையாது. படிப்பாக இருக்கலாம், கல்லூரியில் சேர்றதா இருக்கலாம், அல்லது போதுமான வேலை வாய்ப்பில் இடமாக இருக்கலாம். அதே நேரத்தில் திருமணம்ன்ற இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து கிடைக்குது. எல்லாருக்குமே 18 வயசில் கிடைக்கும், 25 வயசில் கிடைக்குங்கிறத வந்து இந்த இதில் வந்து நம்ம அறுதிட்டு இது பண்ணிக்கிற சொல்ல முடியாது. நம்ம சாப்பிடாமல் இருக்குங்கிறக்காக நம்ம வயிறு வந்து பசிக்காமல் இருக்குங்களா? கிடையாது. அப்போ மனிதன் வந்து ஒரு தனக்குன்னு ஒரு வெளிப்படுத்திக்கிட்ட தேடிக்கிட்ட ஒரு தீர்வு தான் இந்த சுய இன்பம் செய்யக்கூடிய ஒரு இது வந்து மனிதனுக்கு மட்டும்தான் பொதுவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. விலங்குக்கும் அது வந்து இப்போ பொதுவாக தான் இருக்குது. தன்னுடைய ஆசைகளை இச்சைகளை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு அமைதியான வழி. இப்போ வந்து காம உணர்வு எடுத்துக்கொண்டு வெளியில் போய் ஒரு பிற இதில் வந்து நம்ம பணம் கொடுத்தோ அல்லது வேறு நாடுகளுக்கு போய் இந்த மாதிரி உடல் உறவுகள் செய்து கொண்டு வரும் பொழுது அதனால் வந்து பல ஆபத்துகள் வந்து இருக்குது. செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், உடம்பு ரொம்ப பலகீனமாக போகிறது, இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் இது பண்ணி உங்கள் உடம்பே நீங்கள் அழிச்சிக்கிறதுக்கு அந்த திருமணம் காலத்தில் திருமணம் நடைபெற வரைக்கும் நம்ம உடம்பை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காகவோ இந்த சுய இன்பம் வந்து தவறு இல்லைன்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த டீனேஜ் பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இதே நோக்கமாக தெரிவார்கள். அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வரணும். எதுனாலும் ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம வந்து அதை வந்து கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும் பொழுது தான் இந்த நம்ம உடம்பு நல்லா இருக்கும், நம்ம மனசும் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு பலகீனமாக ஆகாது. சிலவங்க வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 8 தடவை 10 தடவை அந்த மாதிரி பண்ணுற ஆளுகளும் இருக்குது. தினசரி பண்ணக்கூடிய ஆளுகளும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து வாரந்தோறும் 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரியான இதுகளும் இருக்குது. அந்த டீனேஜில் வந்து இந்த டெஸ்டோஸ்டரானுடைய லெவல் வந்து அதிகங்க, எக்கச்சக்கமாக இருக்கிறனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பீக் லெவலில் இருக்கும்போது இந்த எரெக்ஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பாடலில் ஒரு பொருளை பார்க்குறதன் மூலமாகவோ, ஒரு படங்களை பார்க்குறதுனா ஆண் பெண்ணை பார்ப்பது மூலமாகவோ, பெண் ஆணை பார்ப்பதன் மூலமாகவோ, அந்த நடந்து செல்லும் பொழுது இரு பாலர்களுடைய வாடைகள் பதிவுன்னும் பொழுதோ இது வந்து வருவதற்கு வந்து அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்போ அவங்கள வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. இப்போ 35-40 வயசில் இந்த டெஸ்டோஸ்டரான் அளவு வந்து கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டே போயிட்டே இருக்கும். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து வேட்கை. அதே நேரத்தில் பணி, குழந்தைகளுடைய வாழ்க்கை இந்த மாதிரியான இதுகளை வரும்போது அதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இளைஞர்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இதிலே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறனால வந்து உடம்பு வந்து ஒரு பலகீனமாக ஆகிட்டே இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடு மாடு இது பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா கசையடித்து விடுவார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா உடல் பருக்காது, வேலை செய்யாது, இதே நோக்கமாக தெரிந்து கொண்டு இருக்கும். ஆனால் மனிதர்களுக்கு அந்த மாதிரி வந்து வாய்ப்புகள் வந்து, ஏன்னா மனிதன் வந்து விலங்கு கிடையாது, சரிங்களா, சமுதாயமான ஒரு விலங்கு. அப்போ அவனுக்கு வந்து திருமண காலம் வர வரைக்கும் இந்த உடம்பை எப்படி பாதுகாத்து கொண்டு போகலாம், அதனால தான் அந்த டாப்பிக்கை வந்து நம்ம இன்றைக்கி வந்து கொடுக்குறோம். இந்த சுய இன்பம் செய்யக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன வகையான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலான்னு கேட்டிங்கன்னா முதல்ல அவங்க எடுக்கக்கூடிய உணவு வந்து செவ்விளநீ. இதை வந்து கொஞ்சம் ரெகுலராக வந்து இந்த இளைஞர்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்கன்னா உடல் சூடும் குறையும், தாது நட்டம் குறையும். ஆமாம், அந்த செவ்விளநில சில உயிரோட்டமான சில தன்மைகள் வந்து இருக்கிறனால வந்து விந்தணு உற்பத்தியும் வந்து பாதிக்காமல் அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து அந்த செக்ஸுவல் டிசைரை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டே போயிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த உடற்சூடை வந்து குறைக்காது, அதாவது நார்மலாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க வைக்கும். இந்த இளைஞர்களுக்கு அந்த பாதிக்கு வரக்கூடிய அந்த வெட்டையான இதாகிக்கிட்டு இருக்கும். ஏன்னா ரெகுலராக அவங்க அதே சிந்தனையில் இருக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா தாது நட்டமாகி போயிடும். சொல்லுவாங்க, இன்றைக்கி மாடர்ன் மெடிசனில் சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால போகிறதுனால ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில இதில் வந்து பார்க்கும்போது நம்ம எச்சியை 10 தடவை காரி துப்பி பாருங்கள், என்னாகும்?
சும்மா ஒரு சிம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வாயில் உள்ளது சுரப்பிகள் சுரந்துட்டுருக்கு. அதில் வந்து எச்சி வந்து ஒரு பொருள் தான், அது உமிழக்கூடிய ஒரு பொருள் தான். நீங்கள் தினசரி இது பண்ணிகிட்டே இருக்க வைங்க பாருங்க, நம்ம உடம்பு வந்து பாதிக்கப்பட்டுரும். ஏன்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை இந்த வாயில் தான் ஜீரணிக்க மண்ட ஆற்றலே இருக்குது. அந்த மாதிரி இந்த விந்துலையும் நம்ம போயிருச்சுன்னு கேட்டிங்கன்னா சில தாது நட்டம் ஆகிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் பலகீனமாக மாறிடும். நான் எந்த இதுலேயும் அவன் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டான். அதனால தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணாதனால என்னன்னு கேட்டிங்கன்னா ஞாபக மறதி, படபடப்பு, உடல் சோர்வு இந்த மாதிரியான வருவெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம பயமுறுத்துறதுக்காக நம்ம இது பண்ணலை. நீங்கள் அதே நேரத்தில் இந்த உணவு வகைகளை எடுத்துக்கிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது செவ்விளநியை சொல்லிட்டோம். அடுத்து வந்து பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் வந்து பார்க்கும்போது நொங்கு, இது வந்து நம்ம சீசனலுக்கு தான் கிடைக்கும். அதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வெள்ளரிக்காய் ஆண் பெண் இருபாலருமே இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம், தவறு வந்து கிடையாது. வெள்ளரிக்காயோடு சேர்த்து ஆனியன் ரைத்தா போட்டு நம்ம வந்து அதை வந்து ஃபார்முலேட் பண்ணி உணவோடு சேர்த்து வந்து சாப்பிட்டுக்கலாம். ஜீரண மண்டலமும் நல்லாயிருக்கும், உடல் சூடும் வந்து குறையும். ஆமாம், அதே நேரத்தில் இந்த இந்திரிய மண்டலங்களும் கொஞ்சம் வலு சேர்க்கும். அதே நேரத்தில் வந்து பார்க்கும்பொழுது கேட்டிங்கன்னா வாரம் 15 நாளைக்கு ஒரு தடவை அது வந்து தலைக்கு வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா முட்டை, அதே மாதிரி புரோட்டீன் வகைகள் இது எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இயற்கையாக கிடக்கக்கூடிய நிலக்கடலை, வாதுமை பருப்பு இதுகள்லாம் எடுத்துக்கொள்ளலாம். தினசரி வந்து உணவில் வந்து தேங்காயை வந்து மென்று சாப்பிடுவது வந்து நல்லது. தேங்காய் பாலாக நீங்கள் எடுத்துக்கிற சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்தி கொடுக்க வைக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான இதுகள்லாம் இது பண்ணுற காட்டினா நம்ம அதில் அந்த காலத்தில் சொல்லுவாங்களே கேப்பை புட்டு இதெல்லாம் சொல்லுவாங்களே, குழாய் புட்டு, அதெல்லாம் இப்போலாம் அந்த உணவே மறைஞ்சு போச்சு. குழாய் புட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேப்பை இந்த இதெல்லாம் போட்டு மாவு மாதிரி போட்டு அந்த புட்டு செஞ்சுட்டு இடையில வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பூ வச்சுருப்பாங்க, அடுத்து கொஞ்சம் வெல்லம் வச்சுருப்பாங்க, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும்போது பார்ப்பதற்கு அந்த காலத்தில் அது நான் ஒரு அழகாக இருக்கும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 25 காசு 50 காசுக்கெலாம் கிடைக்கக்கூடிய அந்த புட்டு இன்றைக்கி வந்து வேறு பேரில் நெய் புட்டு, குழாய் புட்டு அந்த மாதிரி ஒரு வச்சுக்கிட்டு இன்றைக்கி 50 ரூபா 100 ரூபாய்ன்னு விற்றுட்ருக்காங்க. அந்த மாதிரியான இதில் வந்து தேங்காய்களை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தேங்காயை நான் ஏன் எடுக்கிறேன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இயற்கையான புரோட்டீன் வந்து அதில் வந்து ரிச்சான ஒரு இது, நேச்சுரல், செரிக்க முடிஞ்ச அளவுக்கு செரிக்கும், அப்புறம் வந்து இதாகிட்டு போயிட்டுருக்கும். இதுலேயே ஒரு மீட்லேயோ இந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து பார்க்கும்போது அந்த ஃபேட்டு புரோட்டீன் வந்து ஜீரணிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும். சரிங்களா? அந்த இதில் வந்து தேங்காயில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆற்றல் வந்து இருக்கிறனால வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அது செரிக்க வைக்கிறோம், உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம என்ன சொன்னோம், முதல்ல செவ்விலனே சொன்னேன். அடுத்து வந்து என்ன சொன்னேன், வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி கொடுக்கணும், தேங்காய் இது பண்ணக்கூடிய ஒரு இது சொன்னேன். அதே நேரத்தில் வந்து இந்த நிலக்கடலைகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது அதே நேரத்தில் வந்து நல்லா வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து செய்யணும். ஏன் இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யணும்னு கேட்டிங்கன்னா தசைகளில் இருந்து இந்த டெஸ்டோஸ்டரான் உருவாகக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா கட்டுமானம் வந்து அது வந்து தசை கட்டுமானத்திற்கு வந்து அதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஆமாம், தசை கட்டுமானத்திற்கு இந்த டெஸ்டோஸ்டரான் வந்து பயன்படுத்தும் போது அதில் இது பண்ணும் பொழுது இந்த நாட்டங்கள் வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? அதாவது தாம்பத்தியத்துக்கும் அதுதான் பயன்படுது. அதே நேரத்தில் என்னது, உடல் தசை கட்டுமானத்திற்கும் அந்த டெஸ்டோஸ்டரான் தான் பயன்படுது. அப்போ வந்து அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, பாடி பில்டிங் அந்த மாதிரி ரொம்பவும் பண்ணிக்கிற கூடாது, ரொம்ப ஹார்ஸாலாம் பண்ணிக்கிற வேண்டியதில் மைல்டான எக்ஸசைஸுகளை நீங்கள் வந்து பண்ணிக்கிற வேண்டியது. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிக்கிற வேண்டியது. அதே நேரத்தில் முட்டைகள் வகைகள், சும்மா அந்த மாதிரி காடை முட்டை, கவுதாரி முட்டை அதெல்லாம் வேண்டிய இல்லைங்க. நாட்டுக்கோழி முட்டைன்னு சும்மா சொல்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு முட்டை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வந்து இந்த அதிகப்படியான சுய இன்பம் செய்கிறதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபாலிக்கிள் நம்ம உருவாகக்கூடிய விகிதம் வந்து குறைஞ்சிடும். ஏன்னா வந்து அதிகமாக அந்த செல்கள் வந்து இது பண்ணி அந்த இது வந்து உருவாக்குற விகிதம் வந்து குறைஞ்சிரும். அப்போ அதுக்கு வந்து ஃபோலேட்டு வந்து நம்மங்கிற ஒரு விட்டமின் வந்து எடுக்கணும். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸில் வந்து இந்த ஃபோலேட் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை காட்டிலும் பெஸ்ட்டு வந்து சிறுகீரைகள், அரைக்கீரைகள், தண்டங்கீரைகள் இந்த மாதிரியான க்ரீன் வெஜிடபிள்ஸில் வந்து இந்த ஃபோலேட்டு வந்து அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிற போது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து அந்த ஃபோலேட் சத்துக்கள் இருக்கும் பொழுது அந்த உயிரணுக்களுடைய ஆற்றலை, அந்த உற்பத்தியோட விகிதங்கள் வந்து குறையாத மாதிரி பார்த்துக்கிறணும்.
பார்த்துக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு தேவையில்லாத மது பழக்கங்கள், அதே நேரத்தில் புகைப்பழக்கங்கள், இதை மறக்கிறதுக்கு அந்த மாதிரி செய்ய வேண்டியதில்லை. இது எல்லா உயிரினமும் சுய இன்பம் செய்கிறது இயற்கை தான். அப்போ இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் ஃபுட் சப்ளிமெண்ட்டாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு, அதே நேரத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மனசை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக யோகா, தியானம் இந்த மாதிரியான இதுகளில் வந்து நீங்கள் மனசை இது பண்ணிங்கன்னா இந்த இது கொஞ்சம் இதாகிட்டு இருக்கும். இது வந்து தவறு வந்து இல்லை, அது சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே சொல்கிறேன்னு ஒழிய தவறு வந்து இல்லை. அதே நேரத்தில் ரொம்பவும் செஞ்சாலும் அளவுக்கு மீறி செஞ்சாலும் ஆபத்து. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், இந்த இளைஞர்களை எப்படி நம்ம வந்து வழி கொண்டு வந்து பண்ணிட்டு இது பண்ணலாங்கிறதா இந்த வீடியோ. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உணவுகளை நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து குறைஞ்சிரும். அதே நேரத்தில் வந்து அந்த யோகா, தியானங்கள், எக்ஸசைஸு, இது தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இதில் வந்து இது பண்ணிக்கிற வேண்டியது. அதே நேரத்தில் வந்து இந்த தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு மட்டும் இந்த இளநீர் சாப்பிட்றது கொஞ்சம் தவிர்த்துருங்க. சிலவங்க சொல்லுவாங்க சோத்துக்கத்தாழை வந்து எடுத்துக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோத்துக்கத்தாழை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த உடல் உறவு பண்ணி இந்த சுய இன்பம் பண்ணி உடல் உறவு பண்ணி வெட்டையாகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இது எடுத்துக்கிறலாமே ஒழிய அது வந்து பொதுவாக வந்து இந்த ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாக அது வந்து ஏற்புடையது வந்து கிடையாது. சிலவங்க வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட சொல்லுவாங்க, அதுவும் குளிர்ச்சி, இது நல்லது தான். ஆனால் ஃபுட் சப்ளிமெண்ட்டாக அது வந்து கிடையாது. இதனால் ரொம்ப உருகிட்டே போயிடுவாங்க. நல்லா அந்த பசங்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும், பொன் பசங்களும் ஆண் பசங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே உருகிட்டே போயிட்டே இருக்கும். அந்த காம சிந்தனைலாம் இருந்து உடம்பு இதிலே பாதிக்கப்பட்டு அதில் வந்து இது பண்ணுறதுக்கு இதாயிரும். அவங்களுக்கு தான் இது ஒழிய உணவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறங்க, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரியான இதுகளை தியானம் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு படிப்பு தொழில்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு வந்து இது பண்ணுங்கள். இதை நினச்சி வீழ்ந்துடாமல் இதுக்கான எப்படி உயர்றதுக்கான வழிகளை வந்து நீங்கள் பார்க்க வேணும். சரிங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். நன்றி, வணக்கம்.